துர்காவட்டியோட மெத்தை ரெடி ஆகிடுச்சு. அவங்களுக்கு கீழே சாக்கு போட்டிருப்பேன், அதுக்கு மேலே ஒரு நைட்டி. ஏன்னா யூரின் போயிடும் நைட்டு. யூரின் போயிட்டு அதிலேயே படுத்து கிடக்கும் சதசதன்னு. இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி விட்ருக்கேன். எண்ணெய் தேய்ச்சி உரி விட சொன்னாங்க, உரி விட்ருக்கேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஃப்ரண்டில் கால் வச்சு பயங்கரமாக ஓடுது குடுன்னு. வண்டி தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். நடந்தால் தான் சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கால் புண்ணாயிடும், பயமாக இருக்குது. இன்னொன்று கூடையிலேயே அப்படியே உட்கார வச்சுட்டே இருந்தால் அது அந்த லைஃபு என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஓடி ஆடி விளையாடணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஒன்று நடக்கணும், இல்லைன்னா வண்டி வாங்கி கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும் துர்காவுக்கு. இது இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. 1 மந்த்து நடந்துரும். நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். ஒன்றும் நடக்கலை. ஓடுது குடுன்னு, அது நடக்க ஆசைப்படுது. அது ஒரு மாதிரி நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? காலை புண்ணு இந்த காலெல்லாம் என்ன சொல்கிறதே தெரில. ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏண்டா நான் வண்டிக்கு தான் ஏற்பாடு பண்ணணும். என்னடா இருக்கா? ஏன்னா இந்த வயசுலலாம் ரொம்ப ஓடி ஆடி விளையாடுங்க இல்லையா? பாவம். இவங்களுடைய சந்தோஷமே ஓடுறது தான். எத்தனையோ கிலோமீட்டர் ஓடுங்க, நான் நிறையா பார்த்துருக்கேன். செல்றக்குள்ளேயே அப்படி ஓடி ஆடி விளையாடுற ஜீவன்களை பிடிச்சி இந்த கூடைக்குள்ளே வச்சு என்ன நல்லா இருக்காது. நானும் இந்த மணலில் வச்சுருப்பேன், அப்புறம் அந்த இதில் மாற்றி விடுவேன். இப்படி தான் எங்களுக்கு சாப்பாடு உள்ளே வைக்கிறதுனால மூலையில் வச்சு விட்ருவேன். அவ்வளோ கொஞ்சம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதும் பாத்ரூம் போகிறதுக்கு தான் இந்த மாதிரி மணல் அள்ளி வச்சுருப்பேன். அதில் போயிடும். ஏன்னா வெளியில் விட்டேன்னா கால் ரொம்ப புண்ணாயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போ நைட்டுக்கு நான் படுக்க எப்படியா இருந்தால் 11 ஆயிரும். அதனால் மறுபடியும் நைட்டி மாற்றிட்டு தான் படுக்கணும். அது வரைக்கும் இதில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். தேங்க்யூ.